ஒரு வில்லேஜ்ல இருந்து திருமணம் பண்ணி கொண்டு ஒரு மனுஷன் இந்த புதிய வில்லேஜ்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இளம் வயது மனைவி, ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. எந்த வில்லேஜ்ல வந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இப்போ இருக்கிற வில்லேஜுக்கு விரோதமாக படை எடுத்துட்டு வராங்க. அப்போ இவன் என்ன பண்ணணும், வில்லேஜை சப்போர்ட் பண்றதுக்கு அவன் போய் அவங்கள தாக்கணும். இந்த மனுஷனை என்ன பண்றாங்க, அந்த வில்லேஜ்கார சாகடியாம பிடிச்சிட்டு போயிடுறாங்க. விட்டு போன மனைவி இந்த பிள்ளையை அந்த வில்லேஜ்காரர் என்ன பண்றாங்க, ஒரு சாபக்கேடாக கருதி எந்த ஒரு விழா அவங்க நடத்தினாலும் அதில் இவங்களை சேர்க்கறது. இவங்க குடிக்கிற இடத்துல தண்ணீர் என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த பிள்ளைங்க விளையாடுற இடத்துல இந்த பெண் பிள்ளை சேரக்கூடாது. மூன்றாவது, இவங்க எங்க போனாலும் இவங்களை அலட்சியப்படுத்துவாங்க. இப்படி இந்த வாலிப கணவனை இழந்த பெண்ணும் இந்த சின்ன பெண்ணும் பல பிரச்சனைகளை பல வருடங்களாக அனுபவித்து கொண்டிருக்காங்க. ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க இவங்க மேல படையெடுத்து வருகிறாங்கன்னு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. தூதவன் சொல்றான், படையெடுக்க வரல, ஒன்று நாங்க கேப்சர் உங்களை பண்ணணும்னா நீங்க சைலண்டா ஆயிடுங்க, அப்போ உங்களை ரொம்ப சுலபமா நடத்துவோம். எங்க கிட்ட சண்டை போட்டு நினைச்சீங்கன்னா எங்க பலன் பெருசு, ஒருத்தர் நாங்க என்ன பண்ண விட மாட்டோம். இந்த வில்லேஜ்காரர் என்ன பண்றாங்க, அந்த படையை பார்த்து பயந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்ட்டு அவன் ஒத்துக்கிறான். அந்த படையின் தலைவன் நேரம் எங்க போறான், ஒரு வீட்டுக்கு போறான். உள்ள போறான், இவன் கதவை தட்டுறதுல ஒண்ணில இவன் நேரம் உள்ள போறான். எல்லாம் வில்லேஜ் ஆச்சரியமா பாக்குறாரு, என்ன இவ்வளவு பெரிய ஆளுங்க இந்த குடிசைக்கு உள்ள போறானே. உள்ள போனதுமே அந்த பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணை இவன் பார்த்ததுமே உள்ள ஒரு பெரிய சத்தம், அந்த சத்தத்தோடு கூட ஒரு வார்த்தை ஒன்று கேக்குது, அப்பா. வந்தவன் யாரும் இல்ல, அந்த பெண்ணுக்கு சொந்த கணவன், இந்த குழந்தைக்கு பெற்றெடுத்த தகப்பன். எந்த வில்லேஜ்ல கஷ்டப்பட்டாங்களோ அந்த வில்லேஜ் இவன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. எந்த வில்லேஜுக்கு தலைவனா இருந்தானோ அந்த வில்லேஜுக்கு இவர்களும் தலைவர்களாக மாறிட்டாங்க. இதை தான் உலகம் உங்களை அவமானப்படுத்தும், இந்த உலகம் உங்களை நெருக்கும். உலகமே உங்களை தள்ளி ஓரம் கட்டி இருக்கிறவங்கள ஒரு போல, இல்லாதவங்கள ஒரு போல, அவமானத்தின் மேல அவமானத்தை நீங்க போலாம். கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ராஜா உன்னை நோக்கி வருவார்.